ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவரையும் வாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால இந்த நாளிலும் இந்த ஊரடங்கு நடந்து கொண்டிருக்கிற 5ஆம் வாரத்தில் ஆண்டவரை நாம் இப்படி ஆராதிக்கக்கூடிய கூடி வந்திருக்கிறோம். இந்த நாளின் ஆராதனைக்கு ஆர்வமாக நம்ம மத்தியில் இருக்கிறதான அருமையான அண்ணன் திருவாளர் ஆபிரகாம் அண்ணன் அவர்கள் நம்ம ஆரம்ப ஜபத்தை நடத்துவார்கள். எங்கள் கிருபை நிறைந்த கர்த்தாவே, இந்த நாளுக்காய் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஓய்வு நாளுக்காய் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. இந்த நாளிலே சுவாமி நாங்கள் உடைய ஆலயத்துக்கு சென்று உண்மை தொழுது கொள்ளாதபடி ஆண்டவரே தடைகள் ஏற்பட்டுள்ளதப்பா. ஆனாலும் அப்பா, நாங்கள் இரு குடும்பமாக சேர்ந்து இந்த இல்லத்திலே உண்மை துதிக்கும்படியாக நீர் தந்த இந்த தருணத்துக்காய் ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிற ராஜா. நாங்களப்பா இந்த ஆராதனை முழுவதும் உடைய கிருபை ஆசீர்வாதம் வழிநடத்த எங்களோடு இருக்கட்ட ராஜா. நாங்கள் ஏறெடுக்க போகும் ஒவ்வொரு காரியங்களோடும் உடைய கிருபை இருக்கட்ட ராஜா. நாங்கள் பாடுபோகும் பாடல்களையும் ஆண்டவரே இந்த சத்திய வசனங்களையும் சத்திய வசனங்கள் கேட்கும்படியாகவும் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க ராஜா. பேசும்படியான மகனோடு இருந்து நீங்கள் திடப்படுத்துங்க. உடைய ஆவினால் நிரப்புங்க ராஜா. உடைய சத்தியத்தை அப்பா குறைக்கும் போது அப்பா நீர் உம்முடைய ஆவினால் நிரப்பி பலப்படுத்தி காத்துக்கொள்ளுங்க ராஜா. துதி கன மகிமை யாவும் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் வழியாய் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக. கீர்த்தனை 17வது கீர்த்தனை நாம் யாரும் இணைந்து பாடுவோம். கண்களை ஏறெடுப்பேன் மேறு நேராய், என் கண்களை ஏறெடுப்பேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் என்னுடைய கண்களை ஏறெடுக்கும்படியா இந்த பாடலை நாம் பாடுவோம். கீர்த்தனை 17. Yeah.
ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்மத்தில் வந்து துதி ஆராதனையை குறித்து தான் நடத்தி தருவார்கள். நம்ம ஆண்டவரை நன்றியோடு துதிக்க போகிறோம். கர்த்தர் செய்த எண்ண முடியாத நன்மைகளுக்கான எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நான் அவரையே தொழுது கொள்ள வேண்டும் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். ஆகவே நாம் யாவரும் இணைந்து ஆண்டவரை சிறிது நேரம் ஆண்டவரை உள்ளார்ந்த மனதோடு கூட, முழுமையான மனதோடு கூட, அர்ப்பணிக்கப்பட்ட மனதோடு கூட நாம் ஆண்டவரை ஆராதிக்க இருக்கிறோம். தேவனை ஆராதிப்போம். கொஞ்ச நேரம் தேவனை இது பாட போறோம். யோவான் 3:16 தேவன் தம்முடைய சொந்த குமாரனை, தாம் நேசித்த சொந்த குமாரனை நாம ரட்சிப்படைய வேண்டும் என்பதற்காக இவ்வுலகை நமக்காக கொடுத்தார். கொஞ்சம் நம்ம எல்லாருமே சேர்ந்து நம்ம என்ன பண்ண போறோம்? இப்ப அவரை துதிக்க போறோம். முழு மனதோட, நன்றியோட, நம்ம முழு ஆத்மாவோட அவரை துதிக்க போறோம். பக்கத்துல மத்தவங்க பாக்குறாங்க அப்படின்றதுக்காக இல்ல, நான் ஆண்டவரை துதிக்கிறேன், என்னோட முழு மனசோட அவரை துதிக்க போறேன். அந்த ஒரு ஏக்கத்தோட நம்ம தேவனுக்கு நன்றி சொல்ல போறோம். ஏன்னா நம்மளோட வாழ்க்கையில அவர் எல்லாத்தையும் நமக்கு கொடுத்திருக்காரு. இந்த ஒரு தருணத்துல நாம இப்படி ஒன்று கூடி அவரை துதிக்கணும்ன்றது அதுவே ஒரு பெரிய பாக்கியம் நமக்கு. ஸோ நம்ம முழு மனசோட நம்ம தேவனை துதிக்கலாம். முழு இருதயத்தோட ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்த போறோம். என்னோட கூட சேர்ந்து பாடுங்க எல்லாம். நன்றி உள்ளம் நிறைவுடன், நன்றி பரிசுத்தக்கு, நன்றி தேவகுமாரன் இயேசுவை தந்தார். நன்றி உள்ளம் நிறைவுடன், நன்றி
இருக்கிறவரே, we worship you Lord. இதோ மனுஷரின் மத்தியில் வாசம் செய்யும் எங்கள் தேவாதி தேவனே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம், புகழ்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம்.
வசனம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அவருடைய வார்த்தை கடை செய்கிறது மட்டும் இல்லாம அதன்படி நம்ம வாழணும். அதை படிக்கிறது மட்டும் இல்லாம அதன்படி நம்ம வாழணும் அப்படின்னு செய்ய நம்ம அர்ப்பணித்து இந்த பாட்டை பாடலாம். கர்த்தரும் துதியின் சத்தத்தை கேட்டிருக்கிறார். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர் அவரே. துதிகளின் மத்தியில் வாசமா இருக்கிற தேவன் நம்மத்திலே இந்த நேரத்தில் கடந்து வந்து வாசமா இருக்கிறார். யாரெல்லாம் அவர் உண்மையான மனதோடு துதித்துக் கொண்டிருக்கிறார்களோ, எங்கே 2-3 பேர் நாமத்தினால கூடி தொழுகிறார்களோ, துதிக்கிறார்களோ, அவர் மத்தியில் நான் வாசம் பண்ணுவேன் சொன்ன தேவன் நம்மோடு கூட இறங்கி வந்து நம்மை ஒரு பிரசனத்தினால நிறைந்திருக்கிறார். வாரும் தூய் ஆவியானவரே என்று பாடினோம். தூய் ஆவியானவர் நம்மத்தில் பிரசன்னமாகி இருக்கிறார். நம்முடைய இருதயங்களை நிரப்பி இருக்கிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும். கர்த்தருடைய ஆவியானவர் நம் மீது அளவில்லாமல் நிறைய இருப்பதற்காக நம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். நம்ம பிதாவை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவர் துதிக்கும்படியான துதி வேலையும் எங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்த தெய்வக்காக ஆராதனை முழுவதும் எங்களோடு கூட இருப்பதற்காக ஆசீர்வதி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு இருதயத்திலும் ஆண்டவர் என் வார்த்தையினால் பேசுகிறதா ஆண்டவர் நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். ஆமென் ஆமென். வேத பகுதியை வாசிக்கின்றோம். முதலாவது வேத பகுதி சற்பனியான புஸ்தகத்திலிருந்து சகோதரர் பஞ்சவதி அவர்கள் வாசிப்பார்கள். வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத
பாடம். செப்பனியா 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 3 வரை. செப்பனியா 2ஆம் அதிகாரம் 1 முதல். விரும்பப்படாத ஜாதியே, கட்டளை பிறக்கும் முன்னும் பதரை போல நாள் பறந்து போகும் முன்னும் கர்த்தருடைய உக்கிர கோபம் உங்கள் மேல் இறங்கும் முன்னும் கர்த்தருடைய கோபத்தின் நாள் உங்கள் மேல் வரும் முன்னும் நீங்கள் உங்களை உய்த்து ஆராய்ந்து சோதியுங்கள். தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள். இரண்டாவது வேத பாடமாக நற்செய்தி அடிவரை நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் 31 முதல் 34 முடிய அக்காவல் வாசிப்பார். சுவிசேஷ பாடமாக மத்திய எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 31 முதல் 34 முடிய ஆரம்பிக்கிறார். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள். இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்களுக்கு பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதன் பாடு போதும். வாசிக்க வேண்டிய சுவிசேஷ பாடம் வாசித்தாயிட்டு தேவனே உண்டாவதாக. ஆமென். நாம் அவரும் ஆண்டோட வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லுவோம். வாசிக்கின்ற வேத பகுதியில் செப்பனியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நான் மீண்டுமாய் வாசிக்கிறேன். தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள். அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள் என்பதாய் தீர்க்கதரிசி மூலமாய் ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கோபாக்கிற நாளில் நமக்கு கிடைக்க இருக்கிறதான ஒரு பெரிய பாதுகாப்பை இந்த வசனத்தின் வழியே நமக்கு கொடுத்திருக்கிறார். வார்த்தைகளுக்கு நேராக கடந்து செல்லும் என்பதாக ஒரு சில நிமிடங்கள் கர்த்தருடைய உங்களுடைய தலையில தாழ்த்தி தேவ பிரசன்னத்தில் அர்ப்பணிக்கிறோம். நல்ல பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளிலே நாங்கள் ஆண்டவரே இந்த வார்த்தையை தியானிக்கபடியா எங்களை அர்ப்பணித்திருக்கிறோம். அடியோட வாயில் வார்த்தைகிறோம். எங்கள் அனைவரும் தியானமும் உடைய சமூகத்தில் நமக்கு பிரியமாயிருப்பதாக இந்த வார்த்தையை கேட்டுக் கொடுக்கிற ஒவ்வொரு இறுதிகளிலும் கர்த்தர் நீர் பேசுவீராக சுவாமி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவர் இங்கே ஒரு 3 காரியத்தை தேடும்படியா நமக்கு கட்டளை கொடுக்கிறார். அவரை தேடுங்கள். அவரை என்றால் யாரை தேட வேண்டும்? முதலாவது ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், தேவ பிரசன்னத்தை தேவனை நாம் தேட வேண்டும். இரண்டாவது தேவனுடைய நீதியை தேட வேண்டும். மூன்றாவது மனத்தாழ்மையை தேட வேண்டும். அப்படி இந்த 3 காரியங்களை நாம் தேடுகின்ற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த கோபாக்கின் நாளிலே, கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே நாம் ஒருவேளை மறைக்கப்படுவோம் என்பதாய், மறைக்கப்படுவோம் என்று சொல்லுகின்ற பொழுது ஆண்டவர் தம்முடைய சிறகுகளால் மறைத்து நாம் தப்பு வைக்கப்படுவோம், பாதுகாக்கப்படுவோம் என்பதாய் ஆண்டவர் சொல்லுகிறார். கோழி தன் குஞ்சுகளை எப்படி சேர்க்குமா? ஒரு பெரிய சத்துரு கழுகு வருகின்ற போது தன் சிறகில் மரபில சத்தமிட்டு தன் குஞ்சுகளை கூட்டி சேர்த்து அதை பாதுகாத்துக் கொள்ளுகிறது போல, ஆபத்துக்கள் வருகின்ற பொழுது, உபத்திரங்கள் வருகின்ற பொழுது, பாடுகள் வருகின்ற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீர் 3 காரியத்திலே நீர் என்னை தேடுகின்ற பொழுது நான் உங்களை மறைத்துக் கொள்ளுவேன். அந்த கோபத்தின் உக்கிரத்துவம் உங்களை அணுகாது, உங்களை எதுவும் செய்ய முடியாது என்பதை ஆண்டவர் நமக்கு பாதுகாப்பை இந்த வசனத்தின் வழியை நமக்கு வைத்திருக்கிறார். இன்னைக்கு அநேக நேரங்களில் நமக்கு பாடுகள் உபத்திரம் வரும்போது நாம் யாரை தேடுகிறோம்? மனுஷரை நாம் தேடுகிறவர்களாய் காணப்படுகிறோம்.
நம்ம உண்டாக்கின கர்த்தரை மறந்து விடுகின்ற பொழுது நமக்கு ஆண்டவர் பாதுகாப்பை கொடுக்கிற தேவன் அல்ல. ஆண்டவர் நம்மை மறந்து விடுவார் என்பதை வேதம் சொல்கிறது. நீ என்னை மறந்து விட்டபடியா, நீ மறந்து விட்டபடியா நான் உங்களை மறந்து விடுவேன். என் சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுக்காதபடியினால் நான் உங்களை ஆகரியம் பண்ணுவேன், நான் உங்களை பரிகாசம் பண்ணுவேன் என்பதாக ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே இந்த 3 காரியங்களிலே நாம் ஆண்டவரை தேட வேண்டும் என்பதால் இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு ஆண்டவர் வசனத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். முதலாவது நாம் எதை தேட வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது ஆண்டவர் அவரை தேடும்படியாய் தேவ பிரசன்னத்தை நாம் தேடும்படி ஆண்டவர் நமக்கு கட்டளை கொடுக்கிறார். எனக்கு பாடுகள் வரலாம், உபத்திரங்கள் வரலாம், இழப்புகள் வரலாம், எனக்கு நெருக்கங்கள் வரலாம். அந்த சூழ்நிலையில யாரும் தேடி ஓடுகிறோம். இன்னைக்கு அநேகர் என்ன செய்யறாங்க, உடனே தொலைபேசியில போன் எடுத்துட்டு எனக்கு ஜெபம் பண்ணுங்க, எங்களுக்கு இப்படிப்பட்ட இக்கட்டு நம்ம மனுஷனை தேடி ஓடுகிறோம். ஜெப ஒத்தாசை நமக்கு தேவை, உண்மைதான், நல்லதுதான். ஆனால் நாம் ஆண்டோட சமூகத்தை தேடாத வரைக்கும் நமக்காக மற்றவர்கள் ஜெபித்தால் நமக்கு நன்மை நடக்கும் என்று சொன்னால் அது பொய்யே. அது நமக்கு ஏமாற்றத்தை கொண்டு வரும். முதலாவது ஆண்டவர் சொல்லுகிறார், நாம் அவரை தேட வேண்டும், தேவ பிரசன்னத்தை தேட வேண்டும் என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். நித்தமும் என்று சொல்லுகின்ற பொழுது எப்பொழுதும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நொடி பொழுதும் தேவ சமூகத்தை நாம் தேட வேண்டும் என்பதால் வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். எப்போ நம்ம ஆண்டவரை கண்டடையுமா? அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அவரை கண்டடையத்தக்க சமயத்தில் தேடாதபடிக்கு நாம் மறந்து விட்டு மற்ற நேரங்களில் நான் ஜெபிக்கிறேன், அதை பண்ணதை கொண்டு சொல்லுகின்ற பொழுது ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் இழந்து போய் விடுவோம். ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் தரிசிக்க முடியாதபடிக்கு பரிதவிக்கப்பட்ட நிலைமையில நாம் காணப்பட்டு விடுவோம். தேவ பிரசன்னம் நமக்கு வேண்டும். தேவன் நம்ம ஆளுகை செய்ய வேண்டும். அவரை நம்ம ஆளுகை செய்கிற கர்த்தராய் நம்முடைய வாழ்வில் அனுதினமும் காணப்பட வேண்டும். யாத்திரா 33ஆம் அதிகாரம் 14, 15, 16 3 வசனங்களிலே மோசே குறித்து சொல்லப்பட்டு இருக்குது. ஆண்டவர் மோசே குறித்து சொல்லுகிறார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு முன்னே சென்று நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகின்ற போது 14ஆம் வசனத்துல 15ஆம் வசனத்துல மோசே சொல்லுகிறார், உங்களுடைய சமூகம் எங்களோடு கூட வராமல் போனால் எங்களை இந்த இடத்திலிருந்து அந்த கானானுக்குள்ள கொண்டு செல்லாதீர்கள். எதிர்பார்க்க ஒரு பெரிய கானானை ஆண்டவர் காண்பிக்கிறார். கானான் தேசத்துக்கு பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ள போக சூழ்நிலை உண்டு. அந்த ஆசீர்வாதத்தை முன்பதாக வைத்திருக்கிறார். மோசேக்கு முன்பாக ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டு. அவன் கரங்களால் கட்டப்படாத கட்டிடங்கள், நாட்டப்படாத கனி மரங்கள் உண்டு, பாலும் தேடுகிற தேசம் உண்டு, ஒரு பிரயாசம் பண்ணாதபடிக்கு சத்துருக்களை கொண்டே ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வைத்த தேசம். அப்ப ஆண்டவர் மோசே சொல்லுகிறார், எல்லாம் நல்ல தேசம் தான்ப்பா, ரொம்ப அருமையா இருக்கு, ஆசீர்வாதமான பட்டணம் தான், பாலும் தேர்ந்து ஓடுகிற பட்டணம் தான். ஆனா இதை எங்களுக்கு கொடுத்துட்டு நீங்க கூட வரல அப்படின்னா எங்களுக்கு அந்த தேசம் வேண்டாம், அந்த தேசம் எங்களுக்கு வேண்டவே வேண்டாம். ஆண்டோட பிரசன்னம் நம்ம கூட இருந்துச்சுன்னா அதே 15 வசனத்தை கடைசியில் சொல்றாரு, நாங்கள் விசேஷித்தவர்கள், நாங்கள் விசேஷித்தவர்கள், நாம் விசேஷித்த கூட்டம். இந்த உலகத்தில் ஆண்டவர் விசேஷத்துல தெரிந்து கொண்டிருக்கிறார். காகங்களை காட்டிலும் பறவைகளை காட்டிலும் ஆண்டவர் நம்ம விசேஷத்துல படைத்திருக்கிறார். மிருக ஜீவன்களை பார்த்து ஆண்டவர் விசேஷத்துல படைத்திருக்கிறார். காட்டு புஷ்பங்களை காட்டிலும் விசேஷத்துல படைத்திருக்கிறார். அவைகளுக்கு உடுத்துவிக்கிறதான தேவன் நமக்கு எல்லா தேவைகளையும் உடுத்துவிக்கிற தேவன். எனக்கு ஆபத்து வருகின்ற பொழுது, எனக்கு கொள்ளையில எனக்கு முன்பாக அச்சுறுத்திக் கொண்டிருக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மை தப்புவிக்கிறதான தேவனாக இருக்கிறார். அதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம், மோசே தேவனிடத்துல வாஞ்சிக்கிறார், இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களை காட்டிலும் ஆண்டவரே இந்த பிரசன்னம் தான் எனக்கு முக்கியம், தேவ பிரசன்னம் தான் எனக்கு முக்கியம், அந்த தேவ சமூகம் தான் முக்கியம். ஆகத்தான் அதை உணர்ந்ததுனால தான் அங்கே சொல்லுகிறார், தாவீது சொல்லுகிறார், தன் பாவத்துல தான் ஈடுபட்ட போது பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகின்ற போது சொல்லுகிறார், தேவரே உடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாதீங்க, உடைய பிரசன்னத்தை விட்டு என்ன தள்ளிடாதீங்க. ஏன் தெரியுமா? அங்கதான் எனக்கு பேர் ஆனந்தம் உண்டு, மகிழ்ச்சி உண்டு. அந்த ஆண்டவருடைய சமூகத்துல மகிழ்ச்சி உண்டு. ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவர் அவர் மகிழ்ச்சியை கொடுக்கிறார். அவருடைய முக பிரசன்னத்தினால பிரகாசத்தினால நீங்க என்னை பிரகாசிக்க பண்ணுங்க என்று தாவீது சொல்லுகிறார். அவரை பார்க்கின்ற பொழுது அவருடைய பிரசன்னத்தை நாம் உணர்கின்ற பொழுது மோசேயோட முகம் பிரகாசித்தது போல தேவ பிரசன்னத்தினால் ஆண்டவர் நம்ம நிரப்புவார். அதை வாஞ்சித்தனால்தான் ஆண்டவர் மோசே கொடுத்துக்கு ஒரு காரியம் சொல்லுகிறார், என் வீட்டில் எங்கும் அவன் என்னது உண்மை உள்ளவன்,
மோசேயை குறித்து ஆண்டவர் சொல்கிற சாட்சி, என் வீட்டில் எங்கும், தேவனுடைய வீட்டில் எங்கும் அவன் உண்மையுடனாக காணப்படுவதற்கு காரணம் என்ன? தேவ பிரசன்னத்தை அவன் வாஞ்சித்தவன். அதுதான் ஒவ்வொரு நாளும் தேடுகிறதான மனுஷன். நீங்களும் நானும் இந்த நாட்களில் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறதான கட்டளை என்ன? தேவ பிரசன்னத்தை முதலாவது நாம் தேடுகின்ற பொழுது, நம்முடைய தேவைகளா இருக்கட்டும், பலவீனமா இருக்கட்டும், எந்த சூழ்நிலையா இருக்கட்டும், ஆண்டவர் நம்ம தப்பு வைக்கிறதை விட நம்மோடு கூட இருக்கிறார். 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அங்க ஒரு ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆசாயங்கிறதான ராஜா, யூதாவின் ராஜா, சீரியாவின் படை அவனுக்கு எதிர்த்து வருகின்ற பொழுது அவன் என்ன செய்கிறான்? 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் எடுத்து வாசிப்போம். அதன் ஆட்சியின் 39ஆம் ஆண்டில் ஆசாவுக்கு பாதங்களில் ஒரு கொடிய நோய் ஏற்பட்டது. ஆனாலும் அவன் ஆண்டவரை நாடாது மருத்துவர்களையே நம்பினான். அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே தேடினான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆசா எப்படிப்பட்ட ஆளு? ஆண்டவர் அவனுக்கு நன்மையை கொடுத்திருந்தார். அவன் என்ன நல்லா, அவனுடைய ஓட்டம் ஆரம்பம் நல்லா தான் இருந்துச்சு. 15ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அவன் சொல்லுகிறான், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார், அவரை விட்டீர்களாகில் அவர் உங்களை விட்டு விடுவார். ஏனென்றால் இஸ்ரவேலில் அநேக நாள மெய்யான தேவனும் இல்லை, உபதேசிக்கிற ஆசாரனும் இல்லை, வேதமும் இல்லை என்று தீர்க்கதரிசி அது சொன்ன பொழுது அவன் 15ஆம் வசனத்தை சொல்லுகிறான். 14ஆம் வசனத்துல 15ஆம் வசனத்துல 2 நாளாகும் 15, 14, 15 மகாசத்தோடும் கம்பீரத்தோடும் பூரிகைகளோடும் எக்காலங்களோடும் கர்த்தருக்கு முன்பாக ஆணையிட்டார்கள். என்ன ஆணையிட்டார்கள்? இந்த ஆணைக்காக யூதா ஜனங்கள் யாரும் சந்தோஷப்பட்டார்கள். தங்கள் முழு இருதயத்தோடும் ஆணையிட்டு தங்கள் முழு மனதோடும் அவரை தேடினார்கள். கர்த்தர் அவருக்கு வெளிப்பட்டு சுற்றுப்புறத்தாரால் யுத்தம் இல்லாதபடிக்கு அவர்களை இளைப்பாற பண்ணினார். 15ஆம் அதிகாரத்துல ஆசா ஒரு தீர்மானம் பண்ணுகிறார். தீர்க்கதரிசி ஒரு கட்டளை கொடுக்கிறார், எச்சரிக்கை கொடுக்கிறார். நீங்க தேவனை தேடாதபடிக்கு அவருடைய பிரசன்னத்தை விட்டு விட்டால் ஆண்டவர் உங்களை விட்டு விடுவார் என்று சொல்லுகின்ற பொழுது அவன் தேசம் எங்கும் அவன் கட்டளை கொடுக்கிறார். எல்லாரும் என்ன செய்றாங்க? அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்து ஆணையிட்டு கொண்டு முழு இருதயத்தோடு ஆண்டவரை தேடினார்கள். அப்படி தேடின பொழுதுதான் ஆண்டவர் என்ன செய்யறாரு? அவருக்கு வெளிப்படுத்துகிறார். கர்த்தரை தேடுகின்ற பொழுது அவர் வெளிப்பட்டு அவருடைய பிரசன்னத்தினால் அவர் நடப்படுவது மாத்திரமல்ல, அவர் சொல்லுகிறார் சுற்றுப்புறத்தாரால் அவருக்கு என்ன கிடையாது? யுத்தம் இல்லாதபடிக்கு அவருக்கு என்ன செய்யலாம்? இளைப்பாற பண்ணினார். ஒரு காலத்தில் ஆசா என்றதான ராஜா ஆண்டவருக்கு சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவர் தேடின மனுஷன். ஆண்டவர் அவன் தேடினதை பார்க்கிறார். அவன் ஆண்டவருடைய பிரசன்னத்தை வாஞ்சித்ததை பார்த்து அவன் யுத்தம் இல்லாதபடிக்கு அவனை இளைப்பாற பண்ணினார். எவ்வளவு நாள் நீடிச்சு? கொஞ்ச நாள் தான் நீடிச்சிச்சு. அவன் பார்க்கிறான். இது எந்த நேரத்துல? அவன் அரசாட்சிக்கு வந்து 15ஆம் வருஷத்துல. ஆனா 30ஆம் வருஷத்துல என்ன பண்றான்? ஆண்டவர் விட்டுட்டான். 15 வருஷம் அவனுக்கு இளைப்பாறு. 36ஆம் வருஷத்துல அவன் ஆண்டவரை விட்டு விட்டான். இப்ப யாரை தேட ஆரம்பிச்சான்? 36ஆம் வருஷத்துல அவனுக்கு வியாதி வந்துச்சு. யாரை தேடி இருக்கணும்? 15 வருஷம் யுத்தம் இல்லாம ஆண்டவர் நடத்தினார் இல்லையா? ஒரு சுற்றத்தார் அவனை எதிர்த்து வர முடியாதபடிக்கு ஆண்டவரான பாதுகாத்தாரு. இந்த பாதுகாத்த கர்த்தரை தேடாதபடிக்கு தன் வியாதியிலே யாரை? மருத்துவர்களை தேட ஆரம்பித்தார். மருத்துவர்களை வேத சொல்ல யாத்ரா புஸ்தகத்துல நானே உன் பரிகாரிய கர்த்தர் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த பரிகாரிய கர்த்தரை அவன் விட்டு மருத்துவர்களை மனிதர்களை தேடும் போதுதான் அவன் வியாதி கண்டு செத்தான் என்பதாய் 39ஆம் வயசுல அந்த ஆண்டில் அவன் செத்தான் என்பதாய் வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் நமக்கு பாதுகாப்பு வைத்திருக்கிறார். முதலாவது நாம் யாரை தேட வேண்டும்? தேவ பிரசன்னம். தேவ பிரசன்னத்தை ஆண்டவரே நீ என்னோடு கூட வாசமா இருக்க வேண்டும். இந்த உலகம் எனக்கு இல்லைன்னா பரவாயில்ல, இந்த ஐஸ்வர்யம் எனக்கு இல்லைன்னா பரவாயில்ல, நீர் தான் எனக்கு வேண்டும், உமது ஞானம் தான் வேண்டும், உமது பாதுகாப்பு தான் இருக்க வேண்டும் சொல்லுகின்ற போது கர்த்தர் நம்மோடு கூட இருந்து ஆண்டவர் அமைதியை, சமாதானத்தை, பாதுகாப்பை கொடுத்து ஆண்டவர் நம்ம தப்பு வைக்கிறதான தேவனாக இருக்கிறார். இரண்டாவது அந்த தீர்க்கதரிசி மூலமாய் ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் சொல்லுகிறார், நீதியை தேடுங்கள். இரண்டாவது காரியம், நீதியை நாம் தேட வேண்டும். இன்னைக்கு 2 நீதி இருக்கு. ஏசியா சொல்லுகிறார், அங்க சொல்லப்பட்டிருக்கிற ஏசியாவில் பார்த்தீங்க அப்படின்னா 64:6 எங்கள் நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தையை போல இருக்கிறது.
எங்கள் சுய நீதி. அப்ப நம்ம என்ன செய்ய, நம்முடைய நீதி ஒரு சுய நீதி ஒன்று உண்டு, தேவனுடைய நீதி ஒன்று உண்டு. அப்ப நம்ம எந்த நீதியை தேடுகிறோம்? தேவனுடைய நீதியை நாம் தேடுகின்ற பொழுது நமக்கு பாதுகாப்பு உண்டு. சுயநீதி என்றால் என்ன, தேவ நீதி என்றால் என்ன? சுயநீதி என்ன செய்வோம் தெரியுமா? நாம் என்ன செய்வோம், நம்மை மற்ற மனுஷனோடு கூட நம்ம என்ன செய்வோம் தெரியுமா, ஒப்பிட்டு பார்ப்போம். நான் என்ன செய்வேன், இன்னொரு மனுஷனோட ஒப்பிட்டு, ஆயக்காரன் பரிசேயரை ஒப்பிட்டு பேசுறாங்க ஆலயத்துக்கு போகின்ற போது, நான் அவனை விட நல்லவன், அவனோட தசம்பாக கொடுக்குறேன், எனக்கு வர எல்லாத்துலையும் 10 மடங்கு நான் தசம்பாக கொடுக்குறேன், அவனை அந்த ஆயக்காரனை கூட கிடையாது, அந்த பாவி கூட நான் கிடையாது அப்படின்ட்டு அவன் மனுஷனோடு கூட தன்னை ஒப்பிட்டு பார்க்கிறான். இது சுயநீதி. ஆண்டவர் சொல்லி, இது அழுக்கு பாது. நீ அழுக்கு வஸ்திரம் தடுத்துட்டு உள்ள வந்தனா நான் பல்லவ ராஜ்யத்துக்குள்ள பண்ண முடியாது, வர முடியாது. அப்ப தேவ நீதி ஒன்று உண்டு, தேவ நீதி ஒன்று உண்டு. யோபு சொல்லுகிறார், சுமத்திரையான தராசினை என்னை நிறுத்தி பாரும் ஆண்டவரே, என் உத்தமத்தை அறிவீராக. 31ஆம் அதிகாரத்துல உத்தமத்தை அறிய வேண்டும் என்ற நீர் உங்களுடைய தராசினை எடுத்து பாரும். அந்த தராசினை யார் இருப்பான்? ஒரு பக்கம் ஆண்டவர் இருக்கிறார், இன்னொரு பக்கம் உட்கார்ந்து இருக்கிறார். என் உத்தமத்தை எடுத்து பாரும். சாதாரண கத்திரிக்காய் கடைக்கு போனாலே சரியா கடப்பட்டவனை வச்சிருவோம். ஏன்னா நீங்க தங்கத்தை கடை போறேன்னு சொல்லுவோம், மேல 2-3 காய் போட்டு வாழ்ந்தா நமக்கு திருப்தி. ஆனா ஆண்டவர் என்ன செய்ய, நம்ம உத்தமத்தை தராசினை வைத்து நிறுத்தி பார்க்கும்படியா யோபு அங்கே சொல்லுகிறார். அப்ப தேவ நீதி என்ன, நான் ஆண்டவரோடு கூட என்ன செய்ய வேண்டும், என்ன ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். மனுஷனோடு ஒப்பிடுகின்ற பொழுது நாம் செய்கிறதெல்லாம் நமக்கு நீதியாய்த்தான் தெரியும். அவனோட நான் நீதிமான் சொல்லுவோம், அது சுய நீதி, அது அழுக்கான கந்தை. ஆனா தேவ நீதி ஒன்று இருக்கிறது. பவுல் அதை தான் செய்கிறான். பவுலை ஆண்டவர் ஊழியத்தை தெரிந்து கொண்ட பொழுது அவன் செய்கிற காரியம் என்ன, ஆண்டவரோடு கூட தன்னை ஒப்பிட்டு பார்க்கிறான். ஒப்பிட்டு பார்க்கும் போது அவனுக்கு ஒரு ரகசியம் தெரிஞ்சிச்சு, ஒரு உண்மை புரிஞ்சிச்சு. பாவிகளில் பிரதான பாவி என்று சொல்லுகிறார். பாவிகளை பிரதான பாவி இயேசுவோடு கூட நம்ம ஒப்பிடுகின்ற பொழுதுதான், ஐயா என்னுடைய குற்றம் எனக்கு தெரியும், என்னுடைய பாவம் எனக்கு தெரியும், என் அக்கிரமம் எனக்கு தெரியும். அப்பொழுது நான் அவைகளை அறிக்கை செய்து தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்த பரிசுத்தமா வாழ முடியும். அப்பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்பட முடியும், கிரியை செய்ய முடியும். இது தேவ நீதி. ஆக ஆண்டவர் இந்த நீதியை தேடும், அவசியம் நீதியை தேடாது. இந்த நீதியை தேட உனக்கு பாதுகாப்பு உண்டு, உனக்கு ஆசீர்வாதம் உண்டு. ஆக ஆண்டவர் சொல்ற, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடும். உலக பிரகாரம் ஓடி 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 அடைஞ்சிட்டு இருக்கிறோம். இது உனக்கு ஜீவன் அல்ல, இது ஜீவன் அல்ல, தேவ நீதி. தேவ நீதியை நாம் தேட வேண்டும் என்பதான் வேதம் சொல்லுகிறது. வேதம் சொல்லுகிறது இந்த தேவ நீதி ஒரு 2 காலத்தை நமக்குள்ள கொண்டு வரும். தேவ நீதி 2 காலத்துக்கு யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 20 பார்த்தீங்க அப்படின்னா, மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டார். அப்ப என்ன செய்யுது, என்னை மனுஷனுடைய கோபத்தை தேவனுடைய நீதி எனக்கு நிலைநாட்ட முடியாது. அப்ப தேவ கோபம் என்ன செய்யும், எனக்கு ஆக்கினுக்குள்ள தீர்க்கப்படாமல் இருக்கணும்னா என் மனுஷீக கோபத்தில் என்ன செய்யக்கூடாது, என்னை அர்ப்பணிக்காதபடிக்கு நான் சாந்த குணமுள்ள இருக்க செய்யும். தேவ நீதி என்னை ஆண்டவர் சொல்றாரு இல்லையா, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என்னிடத்துல வந்து கற்றுக்கொள்ளுங்கள். அந்த மனத்தாழ்மை எனக்கு கொண்டு வரும், சாந்தத்தை கொண்டு வரும். கோபத்துக்கு எதிர்குணம் என்ன, சாந்த குணம். அந்த சாந்த குணத்தை ஆண்டவர் எனக்கு கொண்டு, அந்த தேவ நீதியானது கொண்டு வரும். இன்னொரு காரியத்தை கொடுக்க 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 10 பார்க்கிறோம். அந்த தேவ நீதி எனக்குள்ள ஒரு கிரியை செய்யும். என்ன செய்யும் அப்படின்னா, என் சகோதரத்துல அன்பு கூற செய்யும், என் சகோதரத்தில் அன்பு கூற செய்யும். தேவ நீதியை நான் தேட வேண்டும் என்றால், நான் உலகத்தில் வாழுகின்ற போது தேவனிடத்தில் இயேசுவிடத்தில் சாந்த குணத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். என் காண்கிற சகோதரத்தில் மனுஷனிடத்தில் நான் அன்பு கூறுகின்ற பொழுது நான் நீதியை தேடுகிறேன். அது மாத்திரமல்ல, அந்த நீதி எனக்குள்ள இன்னொரு கிரியை செய்கிறது, என்னை தேவனோடு கூட என்னை ஒப்புமைப்படுத்தி அவருடைய பரிசுத்தத்துக்கு நான் எப்படி இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஆண்டுக்குள்ள ஜெபிக்கிற ஒரு ஜெபம் என்னவா இருக்கணும், உண்மை போல என்னை மாற்றும், நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள். அந்த பரிசுத்தத்தை நாம் வாஞ்சிக்க முடியாது. இந்த தேவ நீதி என்ன செய்யுமா, என்னை ஆண்டவர்களாய் வழி நடத்தும். இன்னைக்கு நம்ம எல்லாரும் என்ன செய்யணுமா, என்னைக்கு பார்த்தா யாருமே நாம செய்யற பாவங்களை தப்பிதுகள் யாரும் ஏற்றுக்கொள்கிறது பொருள் அதை ஒத்துக்கொள்கிறதே கிடையாது. ஒரு பிரச்சனை காரணம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, கணவர் என்ன பண்ணுவார், மனைவி பார்த்து சொல்லுவாங்க எல்லாத்துக்கும் பிரச்சனை காரணம் நீ தான். மனைவி என்ன பண்ணுவாங்க, கணவரை பத்தி எல்லாத்துக்கும் நீ தான் காரணம். பிள்ளைகள் பெற்றோர் பிள்ளைகளை மற்றவர்கள் நம்ம என்ன செய்யும், ஒருவர் என்ன செய்யுமா, அதை நம்ம என்ன செய்யும், குற்றப்படுத்தி நம்முடைய நீதியை நிலைநாட்டும். அங்க தேவ நீதி இருக்கார். தேவ நீதி என்ன செய்யும்,
தேவநீதி என்ன செய்யும்? மற்றவர்கள் ஒப்புரவாக செய்யும். ஒப்புரவாக செய்யும். என்னை நான் பாவம் பண்ணதுனால தான் இந்த பிரச்சனை வந்துச்சு, என்னோட மீறுதல் தான் எனக்கு இந்த பிரச்சனைக்கு காரணம் அப்படின்றதான அந்த தாழ்மையை, சாந்த குணத்தை, தாழ்மையை, அந்த ஒப்புரவாக தன்மையை இந்த தேவ நீதி கொண்டு வரும். ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், இரண்டாவது அவருடைய நீதியை தேடுங்கள். மூன்றாவது அங்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், பிலிப்பு அதை சப்பனை 2:3 மனத்தாழ்மையை தேடுங்கள். மனத்தாழ்மை. மனத்தாழ்மை என்பது என்னது? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை கொஞ்சம் எடுத்து வாசிப்போம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 3ஆவது வசனத்தை போய் எடுத்து வாசிக்கிறோம். பிலிப்பியர் 2:3. ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக என்ன கடவீர்கள். நீங்க பவுல் அடிகளார் பிலிப்பு சபைக்கு எழுதும் போது சொல்லுகிறார், இந்த மனத்தாழ்மை என்ன செய்யுமாம்? என்ன செய்யும்? ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்கள். இப்ப நான் என்ன செய்யணும்? உங்களெல்லாம் பார்க்க உங்களை என்ன செய்யணும்? என்னிலும் நீங்கள் மேன்மையான என்ன வருகின்ற பொழுது நான் ஆண்டவருடைய தாழ்மை, மனத்தாழ்மையான பெற்றுக் கொள்ளுகிறேன். இன்னைக்கு அது இல்லாததுனால தான் நம்ம என்ன செய்ய தெரியுமா? சபைக்குள்ள குழப்பங்கள், குடும்பங்கள்ல குழப்பங்கள், பிரச்சனைகள் காரணம் என்னன்னா மனத்தாழ்மை இல்லை. நீ பெரியவனா, நான் பெரியவனா. ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ணுகின்ற பொழுது தேவ சமாதானத்தை ஆண்டவர் அங்கே நிரப்புவார், பாதுகாப்பை கட்டளையிடுவார். இந்த மனத்தாழ்மை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமா? அணிந்து கொள்ள வேண்டும் மனத்தாழ்மை. இந்த மனத்தாழ்மை என்ன செய்யும்? ஒன்று, மற்றவர்களை நம்மில மேன்மையான என்ன செய்யும்? இரண்டாவது காரியம் 1 பேதுரு 5:5 பார்க்கிறோம், கீழ்ப்படுதலை கொண்டு வந்து மனத்தாழ்மை கொண்டு வந்து. இந்த மனத்தாழ்மை என்பது கீழ்ப்படுதலோடு கூட இணைக்கப்பட்டது, அது பிரிக்க முடியாது. எங்க கீழ்ப்படுதல் இருக்கோ அங்க மனத்தாழ்மை இருக்கு. மனத்தாழ்மை இல்லைன்னா கீழ்ப்படுதல் இருக்காது. பெற்றோர்கள் சொல்லுறதுக்கு பிள்ளைகள் கீழ்ப்படிகள் அப்படின்னா மனத்தாழ்மை அப்படி இல்லை. மனத்தாழ்மை வந்துச்சுன்னாலும் கீழ்ப்படிவும், எந்த காரணத்துக்கு கீழ்ப்படிவும். அந்த கீழ்ப்படுதல் மனத்தாழ்மையை கொண்டு வரும். அப்ப மனத்தாழ்மையை தேட வேண்டும் என்றால் 2 காரியங்கள். ஒன்று, தங்களிலும் மற்றவர்களை மேன்மையானவர்களாக எண்ணுகின்ற போது என்னை உயர்த்துவதற்கு ஒரு காரியம் கிடையாது. யோவான் சொன்ன அப்படிதான் சொல்றாரு, நான் சிறுகணும் அவன் பெருகணும். ஆண்டவர் எப்படி செய்யறாரு? இன்னைக்கு இருக்கிற மனுஷன் இயேசு கிறிஸ்துக்கு நான் தான் ஞானஸ்நானம் கொடுத்தேன், அவருக்கு நான் தான் ஞானஸ்நானம் கொடுத்தேன், அவளுக்கு பெரிய என்ன பண்ணுவோம்? நோட்டீஸ் போட்டு வால் போஸ்ட் போட்டு ஒட்டிடுவாங்க. இன்னைக்கு இருக்கிற மனுஷன் ஊழியக்காரன் தான். ஆனா யோவான் என்ன செய்யறது? நான் சிறுகணும் அவர் பெருகணும், அவர் பெருகணும். இதுதாங்க மனத்தாழ்மை. 6 மாசம் தான் ஊழியம் பண்ணாங்க யோவாஸ்நானகர். ஆனா ஆயிரக்கணக்கான மக்களை ஆண்டவர் ஆண்டவர்களை வழிநடத்துற ஒரு பெரிய கிருபையை ஆண்டவர் யோவானுக்கு கொடுத்தார். நீங்கிற நான் இந்த உலகத்தில் மனத்தாழ்மையை நாம் பெற்றுக்கொள்வதாக காணப்பட வேண்டும். மனத்தாழ்மை பெற்றுக்கொள்ள வேண்டும். வேதத்துல பார்த்தீங்க அப்படின்னா 2 நாளாகவும் 12ஆம் அதிகாரம் 5வது வசனம் 7வது வசனத்தை பார்த்தீங்க அப்படின்னா, யூதா ராஜாவாகிய ரெகோபயம் எகிப்து ராஜாவாகிய சீஷாக்கு விரோதமாக வருகின்ற பொழுது அங்கே ஒரு காரியம் நடக்கிறது. 2 நாளாகவும் 12ஆம் அதிகாரம் 5வது வசனமும் 7வது வசனமும். அப்பொழுது செமாயா தீர்க்கதரிசி ரெகோபயாம் எடுத்துக்கும் சீஷாக்கு நிமித்தம் எருசலேமில் வந்து இருக்கிற யூதாவின் பிரபுக்கள் இடத்துக்கும் வந்து அவர்களை நோக்கி என்னை விட்டு விட்டீர்கள், நீங்கள் என்னை விட்டு விட்டீர்கள், நான் உங்களையும் சீஷாக்கின் கையில விடும்படி விட்டு விட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றால் தீர்க்கதரிசி வருகிறார். செமாயா என்றதான தீர்க்கதரிசி வந்து ரெகோபயம் இடத்துல வருகிறார். யூதாவின் ராஜாவாக ரெகோபயம் இடத்துல வருகிறார், சாலமோனின் மகன். அவன்கிட்ட வந்து சொல்லுகிறார், நீங்க என்னை விட்டு விட்டதுனால நான் என்ன செய்ய போறேன்? நான் எகிப்தின் ராஜாவாகிய சீஷாக்கின் இடத்துல உங்களை நான் என்ன செய்வேன்? விட்டு விடு, அவர்கள் எடுத்து உன்னை ஒப்பு விடுப்பேன்னு சொல்லுகின்ற பொழுது 7ஆம் வசனம் அங்க பார்க்கிறோம், அவர்கள் தங்களை தாழ்த்தினதை கர்த்தர் கண்ட பொழுது செமாயாவுக்கு உண்டாகி சொன்னது, தங்களை தாழ்த்தினார்கள், ஆகையால் அவர்களை அழிக்க மாட்டேன்.
சீஷாக்கை கொண்டு எருசலேமின் மேல் ஊற்றப்படாதபடிக்கு அவர்களுக்கு கொஞ்சம் சகாயத்தை கட்டளிடுவார். ஆண்டவர் சகாயம் அனுகூலத்தை கட்டளிடுகிறார். அவர் கோபத்தை எருசலேம் மேல ஊற்றாதபடிக்கு அவர் தடுத்து போறதுக்கு காரணம் தெரியுமா? ரெகோபியம் ராஜா ஒரு பெரிய ஆபத்து வருகிற உங்களை நான் எகிப்து ராஜா ஒப்பு கொடுக்க போறேன்னு சொன்ன பொழுது இந்த ராஜா என்ன செய்ய தங்களை தாழ்த்துகிறார். தங்களை தாழ்த்துகின்ற பொழுது ஆண்டவர் ரொம்ப குழந்தை மனசு, அடிக்கடி நான் ரொம்ப ரொம்ப குழந்தை மனசு. கொஞ்சம் மனசு தாழ்ந்துட்டா, ஒரு மனுஷன் தாழ்ந்துட்டா அவர் ரொம்ப இறங்கிடுவார். ஆபத்தில் வேத சொல்லு அவர் நீரடிய சாந்த குணம் உள்ளவர். 1000 தலைமுறைக்கு இறக்க செய்வார். 1000 தலைமுறைக்கு கொஞ்சம் மனுஷன் தாழ்த்தாங்க, கொஞ்சம் பெருமை விட்டு கீழே இறங்கிட்டா ஆண்டவர் உடனே அவர் சிங்காசனத்துக்கு இறங்கி வந்துடுவார். அவ்வளவு நல்ல தேவனை நீங்களும் நானும் ஆண்டவராக கொண்டிருக்கிறோம். இந்த தாழ்த்தின பொழுதுதான் ரெகோபியாவுக்கு ஆண்டவர் சகாயம் கட்டிடுகிறார், சகாயம் கட்டுகிறார். ஆனா இது எத்தனை நாள் அவங்க பயன்படுத்திட்டாங்க? கடைசியில் கொஞ்ச நாள் விட்டு விட்டப்படையான அழிவு வருகிறது. ஆனா தாழ்த்துகின்ற போது ஆண்டவர் பாதுகாக்கிறார். இன்னொரு ராஜாவை நான் சொல்லி நான் முடிக்கலாம். 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம். 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 19ஆவது வசனம். நீ அவனை பார்த்து நீ கொலை செய்ததும் எடுத்துக்கொண்டதும் இல்லையோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ அவனை பார்த்து நீ கொலை செய்ததும் எடுத்துக்கொண்டதும் இல்லையோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாய்கள் நாபோத்தின் இரத்தத்தை நக்கின ஸ்தலத்திலே, நாய்கள் நாபோத்தின் இரத்தத்தை நக்கின ஸ்தலத்திலே உன்னுடைய இரத்தத்தையும் நாய்கள் நக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார். இவர் யாரு? ஆகாப் என்கிறதான ராஜா, இஸ்ரவேலின் ராஜா ஆகாப். நம்ம எல்லாரும் தெரியும். எலியாவை கொலை செய்யணும்னு நிறைய தீர்க்கதரிசில கொண்டு போட்ட மனுஷன் இந்த ஆகாப் ராஜா. அவனோட மனைவி பேர் யேசபேல். இவன் என்ன செய்யறான்? இவன் அரண்மனைக்கு பக்கத்துல ஒரு சின்ன திராட்சை தோட்டம் உண்டு. 7 மனுஷன் அவன்கிட்ட போய் கேட்கறான் அந்த ராஜா, இந்த திராட்சை தோட்டத்தை எனக்கு கொடுத்துருப்பான், நான் வேற திராட்சை தோட்டம் தரேன், இல்ல உனக்கு பணம் தரேன். அவன் சொல்றான், என் பிதாக்களின் சுதந்திரம் இதை நான் உனக்கு கொடுக்க முடியாது என்று சொல்லுகின்ற போது எனக்கு துக்கமா வீட்டில் படுத்துட்டு இருக்க அரண்மனையில. அவன் மனைவி வர, என்ன சாப்பிட துக்கமா இருக்கிறீங்க? இந்த மாதிரி இந்த காரியம் நடந்தது. நாபாத் இருக்கிற மனுஷன் அவன் திராட்சை தோட்டத்தை தரமாட்டேன்னு சொல்லிட்டான். ஏன் அரசாணை கீழே இருக்கிற மனுஷன் தான், ஏன் ஆட்சி கீழே இருக்கிற மனுஷன் தான், ஆனா கொடுக்க மாட்டேன் வருத்தமா இருக்குன்னு சொல்றாரு. நீ அமைதியா இருக்கு, சந்தோஷமா புசித்து சாப்பிடும், நாளைக்கு அந்த இடத்த நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஒரே ஒரு கட்டளை கூட அனுப்புற ராஜாவின் பேர்ல உபவாசம் என்று ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டை சொல்லி நாபாத் அந்த உபவாசத்தை மீறினான் என்று சொல்லி 2 பொய் சாட்சிகளை ஏற்படுத்தி கல்ல இருந்து நாபாத்தை கொண்டு போடுகிறார்கள். கொண்டு போட்டோன்னு அந்த நிலைமை யாருக்கு? சுதந்திரவாளி கிடையாது. இப்ப போய் சொல்றான் யேசபேல் என்கிறத அவரோட மனைவி சொல்றா ராஜா கிட்ட, நீ இப்ப எடுத்துக்கோ, அவன் செத்து போயிட்டான். ஆண்டவர் அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது 25ஆம் வசனம் 1 ராஜாக்கள் 21-25. தன் மனைவியாகிய யேசபேல் தூண்டிவிட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை விற்று போட்ட ஆகாபை போல ஒருவனும் இல்லை. ஆண்டவர் சொல்கிறார், தன் மனைவியின் பேச்சை கேட்டு ஒரு குற்றமில்லாத ரத்தத்தை சிந்துவதற்கு ஒப்பு கொடுத்த ஆகாபை போல ஒரு மனுஷன் ஒருவனும் கிடையாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்பதான் சொல்றாரு தீர்க்கதரிசி அனுப்பி, உன் ரத்தத்தை நாபோத்தோட ரத்தத்தை நக்கி நாய்க்கு நக்கிச்சு, அதே இடத்தோட ரத்தத்தை நக்குன்னு சொல்லி ஆண்டவர் தண்டனை அனுப்புகின்ற பொழுது அந்த ஆகாப் செய்கிறத பார்த்தீங்கன்னா 27ஆம் வசனத்துல ஆகாப் இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து சரீரத்தின் மேல் இரட்டை போர்த்துக்கொண்டு உபவாசம் பண்ணி ரட்டிலே படுத்து தாழ்மையாய் நடந்து கொண்டான். இப்ப பாத்தீங்கன்னா ராஜவசத்தை கலைஞ்சு போட்டான், சணல் உடைய பறிச்சுக்கிட்டு சாம்பல்ல உட்காந்து ரட்டுடுத்து கொண்டான். இப்ப ஆண்டவர் பாக்குறார் பாத்தீங்க அப்படின்னா 29ஆம் வசனத்துல எனக்கு முன்பாக தாழ்த்தினதை கண்டாயா என்று எலியா தீர்க்கதரிசியை பார்த்து சொல்றாரு. எலியா இருந்தாலும் சொல்லி தண்டனையை சொல்றாரு. இப்ப திரும்ப எலியா கூப்பிட்டு சொல்றாரு, ஆகாப் எனக்கு முன்னாடி தன்னை தாழ்த்துறத பாத்தியாப்பா, அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்துற அப்படினால் நான் அவன் நாட்களில் இந்த பொல்லாப்பை வர பண்ணாமல் அவன் குமாரன் நாட்களிலே அதை அவன் வீட்டின் மேல் வர பண்ணுறேன். ஆண்டவர் பார்க்கிறார் எவ்வளவு பெரிய தேசம் ஆண்டவருக்கு விரோதமான குமாரி, விக்கிரகருக்கு தன்னை விற்று போட்டவன், தீர்க்கதரிசிகள் அழித்து போட்டவன். எலியா பயந்து ஓடின மனுஷன் தான். யேசபேல் ஆகிய தன் மனைவியின் பேச்சுக்கு தன்னை விற்று போட்ட மனுஷன் தான். தேவன் நீதி வெளிப்படுத்தாதவன் தான். ஆனா தண்டனை ஆண்டவர் கொடுத்த பொழுது அவன் ஒரு காரியம் செய்கிறான், தன்னை தாழ்த்துகிறான். தரை மட்டும் தன்னை தாழ்த்து ஆண்டவர் பார்க்கிறேன்,
தாழ்த்தினதை பார்த்தியாப்பா. ஆக எவ்வளோ நான் முன்னாடி தாழ்த்துறான். ஆண்டவன் இறக்கமுள்ள தேவன், இறக்கமுள்ள தேவன். ஆண்டவருக்கு முன்பாக தாழ்த்துகின்ற பொழுது ஆண்டவன் நமக்கு விடுதலை கொடுக்கிறார். ஆகமத்தை ஆண்டவர் சொல்கிறார், மூன்றாவது காரியம் மனத்தாழ்மையை தேடுகிறார். முதலாவது காரியம் தேவ பிரசன்னத்தை தேட வேண்டும். இரண்டாவது தேவனுடைய நீதியை தேட வேண்டும். மூன்றாவது மனத்தாழ்மையை தேட வேண்டும். இப்படி தேடுகின்ற பொழுதுதான் இந்த 3 காரியத்தை செய்யும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள். மறைக்கப்படுவீர்கள். ஒரு கோபத்தின் நாள் தேசத்தில் இருக்கிறதால அந்த கொரோனா கொள்ளைகளை தாக்குதலை பார்க்கின்ற போது கர்த்தருடைய கோபம் என்பதை அநேகர் சொல்லுகிறத பார்க்கிறோம். என்ற தேசத்தின் மீது தேசத்துல காணப்படுகிற அருவருப்புகள் அவ்வளவு இருக்கிறது. விக்கிரகாராதனைகள் பெருகி போயிருக்கிறது. வேசித்தனங்கள், போதைகள், குடிகள், வெறிகள் பெருகி இருக்கிறது. ஓரின சேர்க்கை பாவம் பெருகி இருக்கிறது. கருப்புகள் பெருகி இருக்கிறது. எல்லாம் பெருகி இருக்கிறது. விபச்சாரங்கள் பெருகி இருக்கிறது. குழந்தை கடத்தல் பெருகி இருக்கிறது. வாழைய பெண்களை கடத்தி விபச்சாரம் தள்ளுகிற மாஃபியா கும்பல் பெருகி இருக்கிறார்கள். இந்த நாளில் ஆண்டவர் அவருடைய நீதியை நிலைநாட்டும்படி கர்த்தர் இறங்கி வந்திருக்கிற அந்த நாட்களில் நீங்களும் நானும் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால், மறைக்கப்பட வேண்டும் என்றால் 3க்கு நம்ம ஒப்பு கொடுத்தாலும் தேவ பிரசன்னத்தை விட்டு விலகாதபடிக்கு அப்புறம் தேட வேண்டும். அவருடைய நீதியை தேட வேண்டும் என்றால் நாம் 2 காரியத்தை செய்ய வேண்டும். ஆண்டவருக்கு முன்பாக அவரோடு கூட பார்த்து ஆண்டவரை நாம் பாவி என்று நம்ம உணர்வு. ஆண்டவருக்கு நம்ம ஒப்புமைப்படுத்தி நம்முடைய பாவங்களை எண்ணி அவர் அர்ப்பணிக்க வேண்டும். மூன்றாவது மனத்தாழ்மை. மனத்தாழ்மை தங்களிலும் மற்றவர்கள் தங்களை விட மற்ற மேலானவர்கள் என்பதை நாம் ஒவ்வொரு எண்ணுகின்ற போது நம்ம உயர்த்தனுக்கு இடமே கிடையாது. இடமே கிடையாது. ஒரு நாள் தரித்திரனா இருக்கலாம், படிக்காதவனா இருப்பான். ஒருவேளை ஐயா கஞ்சிக்கு ஐயா ஏழையா மிகுந்த ஏழையா இருக்கலாம். ஆனால் அவங்கள பார்த்து நான் அலட்சியம் இல்லாதவர்களுக்கு என்னிலும் மேன்மையானவர்கள். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, அவர்களுக்குரிய தேவ தூதர்கள் எப்பொழுது பிதாவின் சமூகத்தை தரிசித்துக் கொண்டிருக்கிறார்களா. நாம் அவங்களை பார்த்து பிச்சைக்காரன் ஏழைகள் சொல்லுவோம், படிக்காமல் கிடைக்கும். ஆனால் அப்படி தேவ தூதர்கள் எப்பொழுதும் பிதாவின் சமூகத்திலே தரிசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ அப்படி நம்ம மேன்மை என்கிற போது நம்ம மேற்கொள்வதற்கு ஒரு காரியம் கிடையாது. ஒரு காரியம் கிடையாது. 3 செய்கின்ற போது ஆண்டவர் சொல்லுகிறார் சங்கீதம் 27:5, தீங்கு நாளில் அவர் நம்மை அவர் தம்முடைய கூடாரத்தின் மறைவிடம் அழைப்பார். ஏசாயா சொல்லுகிறார் 51:16, என் கரத்தின் நிழலாளை நான் மறைத்து உங்களை பாதுகாத்துக் கொள்வேன் சொல்லுகிறார். சங்கீதம் 94:4 சொல்லுகிறது, அவர் தம்முடைய சிறகுகளாலே உங்களை மூடுவார். ஆண்டவர் நம்ம மூடி மறைக்கிறதான தேவன். நம்ம மூடி மறைக்கிறதான தேவன். ஆண்டோட பிரசன்னம், தேவ பிரசன்னம் நம்ம மூடி மறைக்கும், நம்ம பாதுகாக்கும். எந்த உபத்திரமா இருக்கட்டும், எந்த உபத்திரமா இருக்கட்டும், எந்த பாடா இருக்கட்டும், ஆண்டவர் அதிலிருந்து வெளியே மீண்டும் போவதற்கு பலன் கொடுக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மோடு கூட இருக்கிறார். வார்த்தை கேட்டுக் கொடுக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டோட பாதுகாப்பு என்னாலும் நினைத்திருக்கும். நீங்கள் ஆண்டோட பிரசன்னத்தை தேடினார், தேவனுடைய நீதியை தேடினார், தேவன் உங்களுக்கு இந்த நன்மையை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். வல்லவராக இருக்கிறார். எல்லாரும் அர்ப்பணித்து இந்த வார்த்தைகளுக்கு நாம் அர்ப்பணித்து, ஆண்டவரே எங்களை மறைக்க வேண்டும், எங்களை தீங்கு நாளில மறைக்க வேண்டும். நாங்கள் 3 காரியங்களுக்கும் அர்ப்பணிக்க வேண்டிய சிந்தையோடு கூட நாம் அர்ப்பணிப்போம். அர்ப்பணித்து ஒரு பாடலை பாடி நாம் ஜெபித்து முடிப்போம். கர்த்தரை நம்பிய ஜீவிப்போம். கவலை கஷ்டங்கள் தீர்ந்துடும். கைவிட காத்திரும் பரமனை கரங்களை நாம் பற்றிக்கொள்வோம். இந்த பாடலில் 2 சரணங்களை பாடி ஜீவித்து நாம் முடிப்போம். 380.
காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம். ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம். ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். மனதின் காரிருள் நீங்கிடவே சமாதானம் தங்கும். மனதின் காரிருள் நீங்கிடவே சமாதானம் தங்கும். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம். கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். நீதிமானின் சிரசின் நித்திய ஆசீர்வாதம் இறங்குமே. நீதிமானின் சிரசின் நித்திய ஆசீர்வாதம் இறங்குமே. கிருபை நன்மைகள் தொடருமே. கேட்பது கிடைக்குமே. கிருபை நன்மைகள் தொடருமே. கேட்பது கிடைக்குமே. கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம். கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். எல்லாரும் தலைகளை தாழ்த்தி தேவ பிரசன்னத்தினால நம்முடைய ஆவிகள் ஆத்மா சரீரத்தில் தேவ சமூகத்தை ஒப்பு கொடுத்து ஜெபித்து நாம் கேட்கிறோம். நல்ல பிதாவே நன்றியோடு செஞ்சிருக்கிறோம். கர்த்தர் நல்லவர் ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆம் ஆண்டவரே, இந்த கோபத்தின் நாளிலே நாங்கள் மறைக்கப்பட வேண்டும் அப்பா. நீர் தீங்கு நாளிலே எங்களை மறைக்கிறது ஆண்டவர் சுவாமி. ஆம் ஆண்டவரே, அதற்காகத்தான் சிலுவை பாடுகளுக்கு முன்பாக சொன்னீர். கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்க்கும் வண்ணமாய் எத்தனையோ தரம் நான் உங்களை கூட்டி சேர்க்க எண்ணமாய் இருந்தேன். ஆனால் உங்களுக்கோ மனதில்லை என்று ஆண்டவரை அங்கலாய்க்கிறப்பா. ஆண்டவர் எத்தனை தரம் ஆண்டவர், எத்தனை உபத்திரவங்கள், எத்தனை பாடுகள், எத்தனை பலவீனங்கள் வாழ்க்கையில கடந்து வந்த பொழுதும் அப்பா சிறுகளின் மரங்களை மூடி தப்பு வைக்கிறதான தேவனாய் எங்களோடு கூட இருந்தீரே ஸ்தோத்திரம். ஆம் ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தையே நாங்கள் நாடுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நீதியை நாங்கள் நாடுகிறோம், தேடுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களிலும் மற்றவர்களை மேன்மையானவர்கள் எண்ணி தகப்பனே, மற்றவர்களை அன்பு செலுத்தும்படியாய் ஆண்டவரே கர்த்தர் எங்கள் மனத்தாண்மையை நாங்கள் ஆண்டவர் தேடுகிறோம். எங்களை நீர் அழைத்துக் கொள்வீராக. இந்த ஆண்டவர் பொல்லாத நாட்களில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனையோ இந்த கொரோனா கொள்ளை தேசத்தை என்னமாய் செய்யும் என்கிறதான கோபம் உண்டு ஆண்டவரே. கர்த்தர் ஆண்டவர் பெரிய ஆண்டவரே கர்த்தர் நாம் ஆண்டவரே எங்களுக்கு வருத்தங்கள், சஞ்சலங்கள், தவிப்புகள் உண்டு ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே, நான் உங்களுக்கு நித்திய கிருபையுடன் இறங்கும் என்று சொன்ன தேவனப்பா. நித்திய கிருபையுடன் எங்களுக்கு இறங்குகிற தேவன். உங்களுடைய பிரசன்னத்தை நாடி உங்களை தேடி ஆண்டவரே உங்களை வாஞ்சிக்கிற பிள்ளைகளோட வாழும் இந்த பாதுகாப்பை கொடுக்கிறதான தேவன். ஒவ்வொரு நிலை காத்துக் கொள்ளுங்க சுவாமி. ஆண்டவரது ஆராதனை கலந்து கொண்டு எங்களோடு இணைந்து ஆராதிக்கிற ஒவ்வொரு அடியாரோடும் அப்பா தேவ பாதுகாப்பின் கரம் ஆண்டவர் வேலை அடைப்பதாக சுவாமி. யோபையோடு கொண்டாட எல்லாவற்றையும் வேலை எடுத்த தேவன் எல்லாரும் வேலை எடுத்து காத்துக்கொள்ளும்படி காட்சி வைக்கிறோம். இந்த கொள்ள நோய் எங்கள் தேசத்தை அற்றுப்போக பண்ணுங்க சுவாமி.
அற்புதங்களை காண செய்வீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு பெரிய எழுப்புதல் அந்த தேசத்துல உண்டாக்குறதா தேவன் எங்கள் சபைகளில் குடும்பங்களில் முன்னாக்கும்படிக்கு எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த பொல்லாத நாட்களில் மருத்துவமனைகளில் பணி செய்கிறதான மருத்துவர்கள், செவிலியர்கள், துப்புரவு பணியாளர்கள், ஆண்டவரே ஹாஸ்பிட்டல்கள் எல்லா பணியாளர்கள், காவல்துறை பணியாளர்கள், அதிகாரிகள், IAS அதிகாரிகள், ஆமாண்ட வருவாய் துறையில் இருக்கிறவர்கள், கூட்டுறவு துறையில் இருக்கிறவர்கள், ஊரக வளர்ச்சி துறையில் இருக்கிறவர்கள், எல்லா தன்னார்வ பணியாளர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே இவங்க பாதுகாப்பிற்காரம் இருப்பதாக ஒருவரையும் இந்த கொள்ளையை பற்றி கொள்ளப்படியாதபடிக்கு தேசத்தில் அப்பா தேவரீர் எங்களுக்கு பாதுகாப்பு கட்டளைப்படி கட்சிக்கிறோம். ரத்தத்தை தெளிக்கிறோம். எல்லா வீடுகளின் நிலை கால்களிலும் தேவ ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. இது பாதுகாத்துக் கொள்ளும். ஆட்டுக்குட்டியான ரத்தம் ஆண்டவரே, இயேசுவின் ரத்தம் ஆண்டவரே எங்களுக்கு மீட்பை மன்னிப்பை ஆண்டவரே சுவாமி எனக்கு ஆசீர்வாதம் கொண்டு வருமே. அந்த ரத்தத்தை எல்லா வீடுகளிலும் தெளிப்பீராக ஆண்டவரே. இந்த தேசத்துல தெளித்து தகப்படு கர்த்தர் ஆண்டவர் பாதுகாப்பை நீர் ஆண்டவரே கொண்டு வரும்படி காட்சி வைக்கிறோம். தேசத்தின் அதிபதியில் அப்படியா நீங்க சந்திப்பீராக. தேசத்தின் அருவறுப்புகளை நீக்கி போடுங்க. ஆண்டவரே, பெரிய எழுப்புதற்குள்ளாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும் இந்த நாள் அந்த ஆராதனை முழுவதுமாய் தேவ பிரசன்னம் எங்களோடு கூட இருந்திருக்கா நன்றி செலுத்துகிறோம். எங்களை மீண்டுமாய் கருத்து ஒப்பு கொடுக்கிறோம். அது பாதுகாப்பிற்காரர் எங்களை தங்கி இருக்கட்டும். எங்களை காப்பாற்றும், எங்களை வழி நடத்தும். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தருடைய ஆசீர்வாதம் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு எல்லாரோடும் ஆராதனை எங்களோடு இணைந்து ஜெபித்த எல்லாரோடும் கர்த்தருடைய பெரிய பாதுகாப்பின் கரம் தங்கி இருப்பதாக. ஆமென்.